எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தினேஷ் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம திதியை பற்றியும் யோகத்தை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கரணத்தை பற்றி பார்ப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ கண்டினியூஸாக உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம திதியை பற்றி பார்த்தோம். இப்போ கரணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கரணம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, பஞ்சாங்கத்தில் இது வந்து முக்கியமான விஷயம். கரணம் அதாவது ஒரு தமிழில் ஒரு பழமொழியே இருக்குது, கரணம் தப்பினால் மரணம்னு. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கரணமுக்கு ஒரு ஒரு விலங்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த விலங்குடைய தத்துவம் கேரக்டர் தான் உங்களுக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த கரணத்தில் பிறந்த ஜாதகருடைய குணாதிசயமும் நம்ம சொல்லிடலாம் கரணத்தை வச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ பவகரணத்தில் பிறந்தவங்க முதல் கரணம். ஓகேங்களா? மொத்தம் 11 இருக்குது. பவகரணத்தில் பிறந்தவங்களுடைய விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம். ஓகேங்களா? ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்திலையும் வந்து பின் வாங்க மாட்டாங்க. சிங்கத்தோட கேரக்டர் நீங்கள் அப்படியே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தன்னை விடாமுயற்சியில் வந்துட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மிலிட்ரி, ஆர்மி, காவல்துறையில் நிறைய பேர் இருக்கிறவங்க எல்லாமே பவகரணத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் சிறந்து விளங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த கரணத்துக்கு விலங்கு வந்து சிங்கம். அப்போது நீங்கள் நரசிம்மரை வழிபடலாம். ஓகேங்களா? ஸோ நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைவீங்க நீங்கள். ஓகேங்களா? பவகரணத்தில் பிறந்தவங்க. ஸோ கரணம் தெரியாதவங்க ஜாதக கட்டம் ஜாதக புக்கு எடுத்துப்பாங்க. ஸோ அதில் வந்து கரணம்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, திதி போட்டிருக்கோம், கரணம் போட்டிருக்கோம், யோகம் போட்டிருக்கோம். ஸோ அதில் பவகரணம் போட்டிருக்கவங்களுக்கு இப்போ இந்த பலன் சொன்னது. ஓகேங்களா? அடுத்து பாலவகரணம். பாலவகரணத்துக்கான விலங்கு பார்த்துக்கிட்டே அப்படின்னா புலி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் புலியை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகான தோற்றமா இருப்பீங்க நீங்க இந்த கரணத்துல பிறந்தவங்க. பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி கொஞ்சம் சிற்றின்பு பீரியட், அதாவது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லைஃப்பை விரும்பக்கூடியவங்க இந்த பாலவ கரணத்துல பிறந்தவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு மற்றவங்களுக்காண்டி எந்த தியாகமும் பண்ணக்கூடியவங்க. இப்போ இப்போ ஐயப்பனுடைய கதையை எடுத்தாலுமே புலிப்பால்னு சொல்றோம் ஐயப்பன் கொடுக்கும்போது. அப்போ மற்றவங்களுக்கு தன் தியாகத்தை கொடுக்கக்கூடிய புலியோட குணம். ஸோ அதில் வந்துட்டு மிக சிறப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி விளையாட்டில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இவங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், புலி இருக்கிறதுனால நீங்கள் சபரிமலை ஐயப்பனையே நீங்கள் வழிபடலாம். ஓகேவா? இந்த கரணத்தில் பிறந்தவங்க. ஓகேங்களா? அடுத்து கௌளவ கரணம். ஓகேங்களா? கௌளவ கரணத்துக்கான விலங்கு பார்த்தீங்கன்னா பன்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பன்றியை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இவங்கள எப்படின்னா மற்றவங்களுக்கு சுயநலம், அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தேவைக்கு என்ன வேணுமோ அதில் வந்து ஆர்வம் காட்டக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு இறக்குறது குணம் கொஞ்சம் காட்டுறது கொஞ்சம் கம்மியாக இருக்க தான் இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி மற்றவங்களுக்கு சில இவங்களுடைய கம்ஃபர்டபுள் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஓகேங்களா? இப்போ பன்றிக்கான குணம் தான் இவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போது அதே மாதிரி இவங்களும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப பேரண்ட்ஸ் மேலே ரொம்ப, அதாவது தாய் தந்தை மேலே ரொம்ப அக்கறை காட்டுறவங்களா இருப்பாங்க. தன்னுடைய குலம், அதாவது அதாவது தன்னுடைய சொசைட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கான கௌரவத்தை கொடுக்கறது எல்லாமே அவங்களோடைய ரொம்ப அட்டாச்மெண்ட்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வசதி, வண்டி வாகனம் வசதி எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பன்றியோட விலங்கு அப்படின்றதுனால நீங்கள் பூவராக பெருமாள், அந்த மாதிரி நீங்கள் பன்றி முகம் வராக பெருமாள் நீங்கள் எல்லாமே கும்பிடலாம் நீங்கள். ஓகேங்களா? ரொம்ப நல்லது கிடைக்கும். இவங்க ரொம்ப ஒரு ஹைட்டான, அதாவது ரொம்ப உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடியவங்க இந்த கௌளவ கரணம் உடையவங்க. ஓகேங்களா? அடுத்து தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களுடைய விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுதை. ஓகேங்களா? ஸோ கழுதையோட குணத்தை நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு பிரச்சனை தங்க பக்கம் நியாயமா இருக்கு அப்படின்னா, ஒரு 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 பஞ்சாயத்துக்கு போறாங்க அப்படின்னா, தன் அதாவது ஒன் சைடு நியாயமா இருக்கு அப்படின்னா, அத வந்து அமைதியான முறையில அது வந்து அழகா தீர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி தான் ஃபேமிலில அவங்க இருக்காங்க அப்படின்னா, ஸோ எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அதுக்கேத்த மாரி அவங்க வந்து செயல்படுவாங்க. ஓகேங்களா? அதே மாரி ரொம்ப மனசு உறுதி கொண்டவங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க இவங்க. இயற்கையிலே அவங்க பிறந்ததுலேருந்தே அப்படிதான் இருப்பாங்க. ஓகேவா? அதே மாரி ஃபியூச்சர் பிளான் அழகா போடக்கூடியவங்க இவங்க. ஓகேங்களா? அதே மாரி இவங்களும் வந்துட்டு கவர்மெண்ட்ல வேலை செய்வாங்க. இவங்க வந்து பொதுவா வந்து அம்மனை வழிபடலாம். எந்த தேவி ரூபமா இருந்தாலும் வழிபடலாம் இவங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கரசை கரணம். கரசை கரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விலங்கு யானை. ஓகேங்களா?
ஸோ, அ யானை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விலங்க நீங்க இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப பெரிய ப பராக்கிரம் அ குணம் கொண்டவங்க. ஓகேங்களா? அதே மாரி ஈஸியா பகைவர்கள் அது எனிமி இருந்தாங்க அப்டின்னா, ஈஸியா அடிச்சு தள்ளிடுவாங்க. ஓகே. யானையோட கேரக்டர் தான் நீங்க இமேஜினேஷன் பண்ணணும், நான் சொல்லும்போது. அதே மாரி ரொம்ப யானைக்கு இருக்கிற ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியும். அந்த மாரி தான் எல்லாத்தையும் ஷார்ப்பா ஆ திட்டமிட்டு அத செயல்படுத்தக்கூடியவங்க. ஓகேங்களா? அதே மாரி இவங்களுக்கும் வந்து கற்பனை திறன் அதிகமா இருக்கும். ஆம் ஆர்ட்ஸ்ல மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நடனம், டான்ஸு, இப்போ நம்ம பாட்டு ஓகேங்களா? ஸோ அதே மாரி ட்ராயிங் வரையறது. ஸோ இந்த மாரி விஷயத்துல இவங்க நாட்டம் அதிகமா இருக்கும். அதே மாரி இவங்களும் எல்லாருக்கும் உதவணும். யானை எல்லாருக்கும் அதாவது நம்மளுக்கு பிடிச்சுச்சு அப்டின்னா எப்படி உதவுமோ, அந்த மாரி தான் எல்லாருக்கும் உதவுற கேரக்டர் இருக்கும். ரொம்ப சாந்த குணமாவும் இருப்பாங்க. கரசை கரணத்துல பிறந்தவங்க. ஓகேங்களா? அடுத்து வணிசை கரணத்துல பிறந்தவங்களுக்கான விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா, எருது. ஓகேங்களா? ஸோ எருது நீங்க இப்ப இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இவர்கள் வந்து என்னன்னா, ரொம்ப படித்தவர்களா இருப்பாங்க. ரொம்ப எஜுகேஷன் பெர்சனா இருப்பாங்க. ரொம்ப வந்து இவங்களும் வந்து கம்ஃபோர்ட் லைஃப விரும்பக்கூடியவங்க. ஓகேங்களா? அதே மாரி வியாபாரத்துல இப்ப இவங்கலாம் வந்து பிசினஸ்ல இருந்தாங்கன்னா, வணிக கரத்துல பிறந்தவங்க அப்டின்னா, ரொம்ப புத்திசாலித்தனமா கால்குலேட் பண்ணி சக்சஸ் ஆயிடுவாங்க இவங்க. ஓகேங்களா? அதே மாரி ஆ இவங்களுக்கு பிசினஸ் ரொம்பவே கை குடுக்கும். பிசினஸ் இவங்களுக்கு இயல்பாவே வரும். ஓகேங்களா? எப்படி சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டீங்க அப்படின்னா, இவங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு இவங்க தனியாவே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுருவாங்க. உதாரணத்துக்கு அவங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அ அ வணிக கரணத்துல பிறந்தவங்க. ஓகேங்களா? அதே மாரி மத்தவங்ககிட்ட இனிமையா பேசுறது. அதான் பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியம் அதான். ஆ ஸோ இனிமையா பேசி அத எப்படி வர வைக்கணுன்றது இந்த கரணத்துல பிறந்தவங்களுக்கு ஆ பேச்சு ரொம்ப ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாரி ஒரு விஷயத்துல பிளான் பண்ணி தான் இவங்க செய்வாங்க. ஓகேங்களா? இவங்களுடைய வழிபாடு என்னவா இருக்கும் அப்டின்னா, ஆ அதே மாரி கரசைக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். விநாயகர் நீங்க கும்பிடலாம். ஏன்னா யானை சொன்னேன்ல. ஸோ நீங்க விநாயகர கும்பிடலாம். ஸோ வணிசை கரகத்துக்கு நீங்க வந்து சூரியன் வந்து உங்களுடைய கடவுளா வர்றதுனால, நீங்க வந்து சூரிய வழிபாடே பண்ணலாம். ஸோ இல்லன்னா சிவன் வழிபாடு நீங்க பண்ணலாம். வணிசை கரணத்துல பிறந்தவங்க. ஓகே நல்லது கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நான் நான் இங்க எழுதுறேன். ஒரு ஒரு விலங்கு நான் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பத்திரை கரணத்துக்கு பிறந்தவங்களுடைய அ விலங்கு பார்த்துட்டேன் அப்படின்னா, கோழி, சேவல். ஓகேங்களா? ஸோ இவுங்க அந்த கோழி, சேவலுடைய குணத்த நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லும்போது. இவுங்களுக்கு எப்படின்னா, கொஞ்சம் வந்து ஆ மந்த குணம் இருக்கும். அது மந்த குணம் எப்படி நம்ம கோழி வந்து தூங்கிட்டு இருக்குமோ, அந்த மாரி தான் மந்த குணம் இருக்கும். அதே மாரி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலுமே தத்ரூவமா செய்வாங்க. தாமதமா லேட்டா பண்ற மாரி தெரியும். ஆனா வந்து கொஞ்சம் தத்ரூவமா இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி ஆ ஒரு விஷயத்துல எடுத்து நாங்க வேலை செய்யணும் அப்டின்னா, ரொம்ப ஆர்வத்த காட்டுவாங்க. இன்ட்ரெஸ்ட்ட காட்டுவாங்க. ஓகேங்களா? மனிதாபிமானம் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதே மாரி இவங்கள வந்துட்டு யாருன்னா வந்து ஊக்கப்படுத்திட்டே இருக்கணும்னு நெனைப்பாங்க. இந்த கரணத்துல பிறந்தவங்க. தானா செயல்பட மாட்டாங்க. பத்திரை கரணத்துல பிறந்தவங்க. கொஞ்சம் யாருன்னா வந்து ஊக்கத்த குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து ஆ கேதுவோட ஆதிபத்தியம் கொண்டது. ஓகேங்களா? கேதுவோட ஆதிபத்தியம்ன்றனால எல்லாம் தனிமையா போக பாக்கும். ஸோ இவங்க இவங்க இந்த கரணத்துல பிறந்தவங்கள யாரும் வந்துட்டு ஆ முன்னாடி தள்ளி விட்டாங்க அப்டின்னா, இவங்க நல்ல டேலண்டடா வேலை செய்வாங்க. ஆனா இவங்களா விட்டாங்க அப்டின்னா, வேலை செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த பத்திரை கிரணத்துல பிறந்தவங்க. ஓகேங்களா? அதே மாரி இதோடைய உருவம் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி தான் சேவல், கோழி சொன்னேன். ஸோ சேவல், கோழி அப்டின்னாலே சேவல் கொடி அப்டின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, திருச்செந்தூரே நீங்க வழிபடலாம். திருச்செந்தூர் முருகனையே நீங்க வழிபடலாம். ஓகேங்களா? நல்லது குடுக்கும். ஓகேங்களா? அடுத்து சகுனி கரணத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கான விலங்கு வந்து காகம். ஓகே. ஸோ இந்த கரணத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காகத்தோடைய தன்மை எப்படி இருக்கோ அந்த மாரி தான். ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க. அறிவாற்றலா இருப்பாங்க. அதே மாரி இவங்களுக்கு வந்து உள்ளுணர்வு அதிகமா அதாவது இன்ட்யூஷன் பவர் சொல்லுவோம் நம்ப. இப்படி ஒண்ணு நடக்க போது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்லாம். ஸோ அந்த மாரி இன்ட்யூஷன் பவர் அதிகமா இருக்கக்கூடிய கரணமா இவங்களது இருக்கும். அதே மாரி இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிச் ஃபேமிலியா தான் இருப்பாங்க. அதே மாரி தைரியம் அதிகமா இருக்கும் வரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாரி ரொம்ப பக்குவப்பட்ட அதாவது ரொம்ப பக்குவப்பட்ட மாரி பேசுறியாடா! அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து இந்த சகுனி கரணத்தில பொறந்தவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப மெச்சூர்டு கேரக்டரா இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கரணத்துக்கு உரிய தெய்வம் வந்து சனி. ஓகேங்களா. அதனால தான் அந்த சகுனி கரணத்துக்கு காகமே வந்து குடுத்துருக்காங்க அந்த காலத்தில. ஸோ இப்போ வந்து இவரு யார வழிபடலாம் அப்படின்னா, சனி பகவானே வழிபடலாம். ஓகேங்களா.
நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சகுனி கரணத்தில் பிறந்தவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சதுர்பாஷ சதுர்பாத கரணம். ஓகேங்களா? இதுக்கான அஹ், விலங்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாய். ஓகேங்களா? இந்த கரணத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். இவங்களை கட்டுப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா அவங்க அது கண்டிப்பாக அவங்களால இருக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் சொல்லும் போதே நாயோட கேரக்டர் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒருத்தர் மேலே அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணால் செய்வாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வேலையில் வந்து இவங்கள வந்துட்டு நல்லா நடத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பாஸுக்கு என்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்க காரணமாக வந்து இவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? சில டைம் வந்து ரொம்ப பிரியமாயி முதலாளிக்கு எக்ஸ்ட்ராவே இவங்களை வேலைக்கு போட்டு அந்த மாதிரி கேரக்டர், அதாவது நீங்கள் நாயோட கேரக்டர் தான் நீங்கள் இமேஜின் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் சம்டைம்ஸ் வந்து நிலையற்ற புத்தி இருக்கும். அதாவது சடனாக வந்து வேற மாதிரி கோவப்படுறது, சடனாக வேற ஒருத்தவங்களை கெடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி புத்திலாம் வந்து போகும் இவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் மட்டும் தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட். இட்ஸ் ஓகே. ஒரு ஒரு கரணத்துக்கும் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்க மாதிரி தான் எல்லா கரணத்துக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பொது பலன் தான். ஓகே, ஒரு ஒரு ஜாதக கட்டகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்து வெறும் கரணத்தை வச்சே நீங்கள் டிசைட் பண்ண முடியாது ஒருத்தரோட கேரக்டர். இது வந்து அந்த ஜாதகருக்கு இருக்குன்றது ஒரு அமைப்பு. ஓகேங்களா? அதுக்கான பலனை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் பஞ்சாங்கத்தை வச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதுர்பாஷக்காரனும் வந்து இந்த மாதிரி கேரக்டரு. அடுத்து வந்து இவருக்கான விலங்கு வந்து நாய் சொன்னேன். ஓகேங்களா? அப்போ இவங்க வந்து யாரை வழிபடலாம்? நாய் இருக்கிற கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பைரவரை வழிபடலாம் இவங்க. நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு போயிடும். ஓகேங்களா? ஒரு வேலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க, ஒருத்தங்க ரொம்ப வேலை செய்கிறாங்க அப்படின்னா இவங்க அந்த கடவுளை கும்பிட்டாங்க அப்படின்னா நல்லா ஒரு பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்ப்போம். நாகவ கரணம். ஓகேங்களா? நாகவ கரணத்துக்கு பேர்லேயே நாகவம் இருக்குது. ஸோ விலங்கு வந்து பாம்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பாம்போட மைண்டை இமேஜினேஷன் பண்ணிக்கோ, அந்த கேரக்டர் தான் இந்த கரணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரொம்ப தனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு துன்பத்தை பற்றியே பேசிட்டு, ஏன்னா நாகம் தான் வந்து இன்ட்யூஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே வந்து நிறைய துன்பம், மனவேதனை இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காக நினச்சிப்பாங்க. ஆனால் உண்மையில் அது இருக்காது. பட் அவங்க அவங்க அந்த மாதிரி சில பேர் சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்பவுமே சோகமாக இருக்கக்கூடிய கேரக்டர்லாம் இந்த கரணத்தில் பிறந்தவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாலேஜ் இருக்கும் இவங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு விஷயத்துக்கு மேலே ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் பிறருக்கு வந்து கெடுதல் பண்ண நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் பேட் திங்ஸு. ஏன்னா இப்போ பாம்போட கேரக்டர் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நல்லதாகவே இருந்தாலும் சில டைம் கெடுதல் நடக்கிற மாதிரி இவங்களுக்கு அந்த கரணத்தில் அவங்க அந்த மாதிரி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு அறியாமலே அது நடக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து யாரை வழிபடலான்னா பாம்பு புத்து இருக்கிற எல்லா அம்மன் கோயிலும் சரி, எந்த நாகா கோயிலும் சரி, பத்மநாபன் இருக்கிற படுத்திருக்கிற அந்த பெருமாளும் சரி. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கடவுளை நீங்கள் வழிபடலாம். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் கரணம் கிம்ஸ் துக்கினம் அப்படின்னுவோம். ஓகேங்களா? அந்த கரணம் வந்து பார்த்தீங்கன்னா புழு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் புழுவோட கேரக்டரை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த புழு தான் வந்து ஒரு கட்டத்தில் வளர்ந்து 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 உங்களுக்கு அந்த ஒரு பெரிய இது ஆகுதுன்றது தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அடிமட்டத்துலேருந்து வளர்ந்து 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 தன்னம்பிக்கையை மட்டும் விடவே மாட்டாங்க. எப்படி எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே மேலே வரணும் அப்படின்றது நினைப்பாங்க. ரொம்ப அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். கெட்டவங்கள மேலே சகவாசம் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ ஒரு குரூப்பில் ஒரு கெட்டவங்க இருக்காங்க, இந்த கரணத்தில் பிறந்தவங்க போகிறாங்க அப்படின்னா அழகாக ஐடென்டிஃபை பண்ணி தூரம் வந்துடுவாங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வந்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கரணத்துக்கான பலன். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கரணத்துக்கான விலங்கு நான் இங்கே எழுதுறேன். ஸோ பவகரணத்துக்கு பிறந்தவங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கம். ஓகே. ஸோ பாலவகரணம் புலி. கௌலவகரணம் பன்றி. தைத்துளியம் கழுதை. ஸோ கரைசி கரணம் யானை. ஸோ வணிசை எருது.
ஸோ பத்திரை சேவல் அல்லது கோழி. சகுனி காகம். ஸோ சதுர்பாசம் நாய். நாகவம் பாம்பு. கிம்சுக்னம கரணம் புழு. ஸோ பவகரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரை வழி பண்ணணும்னு சொன்னேன் அப்படின்னா நரசிம்மர் சிங்கம்ன்றனால. பாலவம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பன், புலி மேலே இருக்கிற ஐயப்பனை நீங்கள் வழிபடலாம். கௌளவ கரணம் வந்து பன்றி, வாராக மூர்த்தி, இது எல்லாரையும் வழிபடலாம். ஸோ தைத்தியம் கரணம் வந்து கழுதை. ஸோ தேவி வழி உங்களுக்கு எந்த அம்மனையும் நீங்கள் வழிபடலாம். கரசை கரணம் வந்து யானை. ஓகேவா, விநாயகரை வழிபடலாம். வணிசை வந்து பார்த்தீங்கன்னா எருது. ஓகேங்களா, எருது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரியனை வழிபடலாம். ஓகேங்களா, இல்லைன்னா சிவனை வழிபடலாம். ஓகேங்களா. அடுத்து பத்திரை கரணம் வந்து பார்த்தீங்கன்னா சேவல் கோழி. திருச்செந்தூர் முருகரை நீங்கள் வழிபடலாம். சகுனி கரணம் வந்து காகம், சனீஸ்வர பகவானுக்கு உடையது, அதனால சனீஸ்வரரையே நீங்கள் வழிபடலாம். சதுர்பாஷ கரணம் வந்து நாய், பைரவரை வழிபடலாம். நாகவ கரணம் வந்து பாம்பு. ஸோ பாம்பு நாகப்புத்து இருக்கிற கோவில், அதே மாதிரி இப்போ பாம்பு இருக்கிற அம்மனும் சரி, படுத்திருக்கும் பத்மநாபன் பெருமாள் விஷ்ணுவும் சரி, ஸோ அவங்கள வழிபடலாம். ஸோ கிம்ஸ்துக் கரணம் வந்து புழு, நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபடலாம். ஸோ இது வந்து இந்த கரணத்துக்குடைய தெய்வத்தையும் இந்த கரணத்துக்குடைய கேரக்டரையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டீட்டெயில்டாக அதை நீங்கள் வந்து வழிபட்டு இன்னொன்று கொஞ்சம் நல்ல வாழ்க்கையில் வந்து கரணம் தெரியாதவங்க நீங்கள் உங்களுடைய ஜாதக புத்தகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ எந்த திதியில் பிறந்தீங்க, எந்த நாள், எந்த கரணம்னு போட்டிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து 4 திதி பார்த்துட்டோம். ஸோ கரணம் பார்த்துட்டோம். ஓகேங்களா. அதுக்கான கேரக்டரும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து பஞ்சாங்க சீரீஸில் 4 டாபிக் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். அதுவரை உங்களுடைய விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோ தினேஷ். நன்றி, வணக்கம், உலக வளமுடன்.